ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம வீடியோவுல இன்னும் ஒரு முக்கியமான நல்ல பழக்கத்தை பத்தி பார்க்க போறோம். சரி குட்டீஸ், வீடியோவை எல்லாரும் முழுசா பாருங்க. உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோ போடுறேன் எனக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்க. வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுஷ் 12 வயதுடைய ஒரு சிறுவன். நகரத்தின் ஓரமாக இருக்கும் ஒரு குடிசை பகுதியில் வாழ்கிறான். அவனது அம்மா சுந்தரி வீடுகளுக்கு வேலைக்குச் செல்வார். அப்பா விக்னேஷ் ஒரு டீ கடையில் வேலை செய்கிறார். 3 வேளை சாப்பாடு கிடைப்பது அவர்களுக்கு சுலபமல்ல. ஒரு நாள் பள்ளிக்குப் பிறகு தனுஷ் தாயுடன் ஒரு வேலைக்குச் சென்றான். அது ஒரு பெரிய வீடு. பளிச்சென ஜொலிக்கும் பீடங்கள், கண்ணை கவரும் அட்டகாசமான உபகரணங்கள், சுவர் முழுவதும் பார்வை துளைக்கும் ஓவியங்கள் இருந்தது. அந்த வீட்டில் தேவா எனும் 17 வயது செல்வ குடும்ப பையன் வசிக்கிறான். மதிய உணவிற்கு தேவாவுக்கும் அவனது பெற்றோருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. மெனுவில் பீர்க்கங்காய் கூட்டு, புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், சாதம், தயிர். தேவா சாப்பிட்ட பிறகு தட்டில் இருந்த அரைச்சோறு மற்றும் சில வறுவல் துண்டுகளையும் வீணாக்கிவிட்டான். அப்படியே குப்பைத் தொட்டியில் போட்டுவிட்டான். அந்த காட்சி தனுஷின் மனதில் ஏதோ ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவனது வாழ்க்கையில் அவனுக்கும் அவனது தாயாருக்கும் ஒரே சமயத்தில் இருவருக்கும் சாப்பாடு போதுமான அளவு கிடைத்த நாட்கள் எண்ணிக்கையிலேயே இல்லை. இங்கே ஒருவன் உணவை இவ்வளவு சுலபமாக வீணாக்குகிறான் என்று வேதனை அடைந்தான். அன்றிரவு தனுஷ் அம்மாவிடம் கேட்டான். அம்மா, அந்த தேவா தட்டிலிருந்த சோற்றையெல்லாம் வீணாக்குகிறான். நம்மை போல் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிறவங்க இருக்கிறாங்கன்னே அவனுக்கு தெரியாதா? அம்மா மெதுவாக பதிலளித்தாள். அவனுக்கு உணவு எப்போதும் கிடைக்கும். அதனால்தான் அது எவ்வளவு விலை மதிப்புள்ளதுன்னு அவன் அறியவே இல்ல. குழந்தைகளுக்கு யாரும் உணவை மதிக்க கற்பிக்க மாட்டாங்க. எல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். ஆனால் நீ அதை கவனிச்சத பார்த்தா நீ நல்ல மனசுள்ளவன். அதுதான் முக்கியம். அடுத்த நாள் பள்ளியில் ஒரு அறிவிப்பு. வாழ்க்கையின் மதிப்பு என்ற தலைப்பில் பேச்சுப் போட்டி நடக்கவிருக்கிறது. தனுஷ் பங்கேற்க ஆசைப்பட்டான். இரவில் அவன் அந்த சோறு வீணாக்கப்பட்ட தருணத்தையும் தன் பசி கொண்ட நாட்களையும் நினைவு கூர்ந்து உருக்கமாக எழுதினான். அந்த இரவு தனுஷ் தூங்கவில்லை. தேவா வீணாக்கிய சோறும், தாயாரின் கஷ்டமும், தன்னுடைய இரவு கால சாப்பாடின்றி தூங்கும் நாட்களும் எல்லாம் ஒரு படம் போல் கண்களில் மிதந்தன. அவன் முடிவு செய்தான். பேச்சுப் போட்டியில் உணவை வீணாக்கும் பழக்கத்தை குறிக்கொண்டே பேச வேண்டும். பேச்சுப் போட்டி நாளன்று தனுஷ் மேடையில் நின்றான். அவன் குரல் சற்று துடித்தாலும் உள்ளத்திலிருந்த உண்மை உணர்வுகள் வார்த்தைகளாய் சீராக வெளியே வந்தன. நான் தினசரி எங்க அம்மாவை வீட்டு வேலைக்குச் செல்லும்போது பின்தொடர்கிறேன். அவங்க ஓயாமல் வேலை செய்யறாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுல ஒரு கேள்வி, இன்று சாப்பாடு உண்டா? ஒரு நாள் என் அம்மாவுடன் வீட்டு வேலை செய்யும் வீட்டிற்கு சென்றிருந்தேன். அந்த நாள் அந்த வீட்டு பையன் தட்டிலிருந்த சோற்றையும் வறுவலையும் வீணாக்கினான். அந்த சோறு எங்களுக்கு ஒரு கனவு. நாம் உணவை வீணாக்கும்போது அது ஒரு பொருள் மட்டுமல்ல, அது ஒரு விவசாயியின் உழைப்பு, ஒரு தாயின் பாசம், ஒரு பசியுள்ள குட்டி பையனின் கனவுகள். ஒரு துளி சோறு கூட வீணாகக் கூடாது. அது நம்மை போன்ற ஏராளமானோரின் நிமிடமான போராட்டத்தை பிரதிபலிக்கிறது. அவனது பேச்சுக்கு பள்ளி முழுக்க கைதட்டல்கள், ஆசிரியர்களின் கண்களில் கண்ணீர். அந்த வாரம் முழுக்க பள்ளியில் உணவை வீணாக்காதீர் என்ற விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்றன. தனுஷின் பேச்சு வீடியோவாக எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் வைரலானது. அந்த வீடியோவை தேவாவின் அம்மா பார்த்தார். அடுத்த நாள் தேவா ஒரு உணவுப் பொருள் பையில் பல பொருட்களுடன் தனுஷின் வீட்டுக்குச் சென்றான். தனுஷ், என்னை மன்னிக்கணும். என் செயல் தவறானது. உன்னோட வார்த்தைகள் என் மனசை தொட்டது. நான் உணவு என்னும் வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. இனிமேல் ஒரு துளி சோறும் வீணாகாது. அந்த இரவு தனுஷ் புன்னகையுடன் அம்மாவுடன் சாப்பிட்டான். அந்த சோற்றில் சுவையை விட அதிகமாக இருந்தது. அது ஒரு உணர்வின் வெற்றி. உணவு என்பது ஒரு பொருள் அல்ல. உணவு என்பது ஒரு உணர்வு. அது ஒரு விவசாயியின் உழைப்பு, சமையலுக்காக நின்ற அம்மாவின் பாசம், பசியால் அழும் குழந்தையின் கண் கலங்கும் பார்வை, பசியின் எதிரொலி. அதை வீணாக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் மனிதநேயத்தையே மறக்கிறோம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவுல அடுத்த ஒரு நல்ல பழக்கத்தை பத்தி கத்துக்கிட்டீங்களா? ஆமாம் குட்டீஸ், நம்ம இங்க சாப்பாட்டை வீணாக்குற நேரத்துல எங்கேயாவது ஒருத்தர் பட்டினியா தான் இருக்காங்க. அதனால சாப்பாட்டை வீணாக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ஒரு குட்டி சேனல், அதனால எல்லாரும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.